நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, இவிஎம் மிஷினில் மோசடி கண்டுபிடித்தது திமுக, கலக்கத்தில் மோடி அமீத்ஷா என்ற தலைப்பில் செய்திகளை விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இவிஎம் மிஷினில் தேர்தல் நடத்த ஆரம்பித்த காலத்திலிருந்தே தொடர்ந்து ஒரு மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இவிஎம் மிஷினில் தேர்தல் வேண்டாம், வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்துங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் மோடி அரசு அதில் காதில் வாங்கிக்காம தொடர்ந்து என்ன செய்யுது, இவிஎம் மிஷின்லேயே தேர்தலை நடத்திட்டு வருது. ஏன்னா இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவிஎம் மிஷினில் வந்து நீங்கள் நடத்தாதீங்க. வளர்ந்த நாடுகள், இன்னைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்துகிறாங்க. மின்னணு எந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அதை ஹைஜாக் செய்வதற்கும் அதை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கும் அதில் மோசடி செய்வதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் கண்டு காணாமல் என்ன செய்யுது மோடி அரசு, தொடர்ந்து இந்த இவிஎம் மிஷினில் தான் தேர்தலை நடத்திக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக பல வழக்குகளும் போடப்பட்டுச்சு. அந்த வழக்கில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இவிஎம் மிஷின் வந்து தடை செய்யப்படணும், வாக்குச்சீட்டில் ஓட்டுகள் வந்து போடப்படணும், வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, வழக்கு போட்டாங்க. அப்போ வந்து வாக்குச்சீட்டு முறையில் வந்து தேர்தல் நடத்தலைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இவிஎம் மிஷினு வந்து எப்படி வாக்கெடுப்பு நடத்தப்படுது, அதை வந்து எப்படி நம்ம வந்து கணக்கீடு சரியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க, என்ன அதை சரி பார்க்கறதுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு வழக்கு போடப்பட்டுச்சு. என்ன கேட்டாங்கன்னா, சுருக்கமாக இப்போ பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க, ஒரு மிஷினில் இவ்வளோ வந்து வாக்கு பதிவாக இருக்குது அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அந்த மிஷின் நம்பரை பார்க்க வேண்டியது, அந்த பூத் ஏஜென்ட் எழுதி கொடுத்த எண்ணிக்கையும் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையும் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு என்ன செய்யல, உயர் நீதிமன்றங்கள் முழுமையாக அனுமதி கொடுக்கல. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10% என்ன எடுத்து ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், சரி பார்த்துக்கலாம், அதில் சரியா இருந்தால் மற்றதை எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே 25% நீங்கள் வந்து அந்த ஓட்டு பெட்டியில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை என்ன அந்த விவி பேடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனுடைய அந்த கருவிகள்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேறி வந்து இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடைசியாக நீங்கள் வந்து எதிர்கட்சியில் உள்ளவங்க 2வது 3வது இடத்துல வந்திருக்கிறவங்க தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே இந்த தொகுதியில் எனக்கு வந்து போட்ட வாக்குகளை வந்து சரி பார்க்கணும், அதை வந்து நான் மறுபரிசீலனை செய்யணும், அதை நேரடி கண்காணிப்பில் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் மனு போட்டால் செலவுகளை எல்லாம் அந்த மனுதாரர் ஒத்துக்கிட்டா அவங்க வந்து என்ன செய்யலாம், அதை வந்து பரிசீலிச்சுக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை கொடுத்தாங்க. இதுதான் வந்து இதுவரை நடந்திருக்கு. ஏன்னா இது சம்பந்தமாக பல பிரச்சாரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஏன்னா அவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்கணும். நம்ம நாட்டில் வந்து நீ கத்துறபடி கத்திட்டு போ, நான் செய்கிறத என்ன செய்வேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்டைலில் தான் இந்த மோடி அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நந்தினின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர், அவங்க அப்பா, அவங்க கணவர், இப்படி குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்க, ரொம்ப நாளாகவே இவிஎம் மிஷினில் கடுமையான மோசடி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பகிரங்கமாக தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இது இல்லாமல் டெல்லி முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இப்போ வட மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஊபியில் இன்னைக்கு நேற்று இப்படி பிரச்சாரம், லக்னோவில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன அவங்கள கூப்பிட்டு என்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பிரச்சாரத்தில் உண்மை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அரசு கேட்கவே இல்லை. அதே மாதிரி அப்துல் கலாமுடைய, நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய என்ன ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் ரொம்ப காலமாகவே இவிஎம் மிஷினில் நீங்கள் மோசடி செய்யலாம், அதற்கு நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களில், சமூக ஊடகங்களில், என்ன தொலைக்காட்சி விவாதங்களில்
தொடர்ந்து நேரடியாக பேசுகிறாரு. ஆனால் இந்த அரசு என்ன செய்யலை, அவரையெல்லாம் கூப்பிட்டு என்ன அடிப்படையில் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு விஞ்ஞானிகிட்ட என்ன ஆலோசகராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கருத்து கேட்கல. அதே மாதிரி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஐயநாதன் அவர்கள் இது சம்பந்தம் புத்தகமே வெளியிட்டிருக்கிறாரு. இவிஎம்ல எப்படியெல்லாம் மோசடி செய்யலாம், அதில் வந்து என்னென்ன காரியங்களை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு புக்கே போட்டிருக்காரு. என்ன அவர் தொடர்ந்து பக்கம் பக்கமாக ஆதாரபூர்வமாக என்ன பல்வேறு செய்திகளை எடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு. என்ன இப்படி தொடர்ந்து இதில் வந்து மோசடி செய்யலாம் அப்படிங்கிறது பரவலான கருத்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையில் இவங்க யார் பேசுகிற எந்த விஷயத்திற்கும் பதில் சொல்லாமல் தொடர்ந்து என்ன செய்யறது, இவிஎம் மிஷின்லேயே என்ன தேர்தல் நடத்துறது. கேட்டால் வந்து சரியாக நாங்கள் நடக்குது, இதை நம்புங்க, நான் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆதாரபூர்வமாக வாங்க உட்காந்து பேசுவோம், நீங்கள் சொல்கிறத நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி வரல. அப்புறம் பெரும்பகுதி ஜனநாயக நாட்டில் மக்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அரசு உடனே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கணும். அதுதான் ஜனநாயகம். என்ன அதை விட்டு என்ன இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெரிய நாடு, அதனால் வந்து தேர்தல் நடத்த முடியாது, அதுக்கு இவிஎம் மிஷின் தேவைப்படுது, என்ன 100 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புரியாத கதையை மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஆதாரம் இல்லாத ஒரு கட்டுக்கதையை என்ன இந்த மோடி அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அதை நடத்த முடியலையா, எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட கொடுங்க, நாங்கள் தேர்தல் நடத்தி காட்டுறோம். என்ன நீங்கள் இவிஎம் மிஷின் இல்லாமல் தேர்தலை நடத்த முடியாத கஷ்டங்கிறீங்களா, கண்டிப்பாக எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கிட்ட கொடுங்க, நாங்கள் நடத்தி காட்டுறோம். இப்போ 100 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 100 கோடி மக்களில் ஒரு 10 கோடிக்கு மேலே என்னது அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. வாக்குச்சீட்டு தேர்தல் நல்ல விதமாக நடத்த முடியும். ஏன்னா மக்கள் தொகை அதிகங்கிற மாதிரி இங்கே அதிகாரிகளும் வந்து தேர்தலை நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. என்ன நிச்சயமாக நடத்த முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மோசடி செய்யறதுக்காக என்ன வாக்கு எந்திரத்தில் இவிஎம் மிஷினில் இவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க மோடி அரசு சொல்கிற இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள்லாம் ஒன்றும் மோசடி பண்ணலை, ஆனால் உங்களுக்கு எதிர்ப்பலை இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ திமுக தமிழ்நாட்டில் தோத்துச்சுன்னா அதுக்கு காரணம் இவிஎம் மோசடி இல்லை, ஆனால் திமுகக்கு என்னது எதிர்ப்பாலை இங்கே இருந்துச்சு, அதனால திமுக தோத்து போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ சமூக ஆர்வலர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, திமுகக்கு எதிர்ப்பலை இருக்குது, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பு அலை இருக்குது, அதெல்லாம் சரி, ஆனால் பிஜேபி ஆளுதில்ல, என்ன மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேகாலயா இந்த மாதிரி பல மாநிலத்தில் ஆளுதில்ல, அங்கே 10 வருஷம் 15 வருஷம் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து பிஜேபி ஆளுது. சராசரி நாட்களில் பார்த்தா பிஜேபிக்கு எதிராக மிக பயங்கரமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தேர்தல் அப்போ மட்டும் பிஜேபி ஜெயிக்குது. அப்போ அங்கே மட்டும் எதிர்ப்பலை இல்லையா அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணாவே என்ன மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை இருக்குது. மத்திய அரசு இந்த இவிஎம் மிஷின் சம்பந்தமாக சொல்கிற எந்த தகவலையும் என்ன நம்புற மாதிரி இல்லைங்கிற இந்த சூழ்நிலையில் என்ன திமுக என்ன செஞ்சதுன்னா, நாங்கள் வந்து கொளத்தூர் தொகுதியிலையும் ராஜபாளையம் தொகுதியிலையும் இன்னொரு தொகுதியிலையும் மொத்தம் ஒரு 3-4 தொகுதியில் தேர்தலினுடைய வாக்கு விஷயங்களை நாங்கள் சரிபார்க்கணும். ஏன்னா அந்த மிஷினில் சரியான முறையில் பதிவாயிருக்குதா, சரியான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு மனு போட்டாங்க. சரி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 என்ன தொகுதிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ராஜபாளையம் ஒன்று, அப்புறம் வந்து நம்ம ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதி ஒன்று, இப்படி இன்னொரு தொகுதி ஒன்று, இப்படி 3 தொகுதியில். இதில் என்ன வந்து அதிர்ச்சியூட்டும் உண்மை வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இவிஎம் மிஷினில் 30% வேலை செய்யல. அதாவது 100 இருந்துச்சுன்னா 30% மிஷினு, 100க்கு 30 மிஷினு வேலை செய்யாமல் இருந்திருக்குது. என்ன அது வந்து ரிப்பேராக இருக்குது, இல்லை தவறாக இருக்குது, இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்குது, அதில் வந்து சீல் இல்லை, அல்லது அட்ரஸ் இல்லை, அல்லது தப்பாக இருக்குது, இப்படி தான் இருக்குது.
என்னடா இதுன்னு கேட்டா, இல்ல இதுல வந்து தவறா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இல்ல இதுல வந்து இது சரியா இருக்கும், இல்ல இது வந்து கொஞ்சம் வேலை செய்யல அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்ப 30 மிஷின் வேலை செய்யலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு தொகுதியிலையும் இவங்க விரும்புற மாதிரியே தேர்தலை கொண்டு வந்துட முடியும். ஆமா, அதாவது விரும்புகிற மாதிரியே முடிவுகளை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத இந்த ஆய்வுகள்ல திமுக கண்டுபிடிச்சிருக்கு. அதனால மோடியும் அமித்ஷாவும் இன்னைக்கு கலக்கத்தில் இருக்கிறாங்க. பிஜேபி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல மட்டும் இல்லாம எலான் மஸ்க் இருக்கிறார்ல, அவர் கடந்த சில மாசத்துக்கு முன்னால சொன்னாரு, இவிஎம் மிஷினை ஹைஜாக் பண்ண முடியும், இவிஎம் மிஷினை கட்டுப்படுத்த முடியும், இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. உடனே இங்க இருக்கிற அறிவாளிகள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க, அது அமெரிக்க மிஷின்ல பண்ணலாம் போல இருக்கு, அது உண்மை அல்ல, இன்னைக்கு எலான் மஸ்க் சொன்னதுதான் உண்மையா இருக்கு, சமூக ஆர்வலர்கள் இவிஎம் மிஷின்ல வந்து மோசடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுதான் உண்மையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆதாரபூர்வமா ஸ்டாலினுடைய தலைமையில திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவினரும் திமுகவுடைய ஊடக பிரிவினரும் இன்னைக்கு வந்து தேர்தல் நடந்த விஷயங்கள்ல, தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட இந்த விஷயங்களை ஆய்வு செய்யும் பொழுது நிறைய இந்த இவிஎம் மிஷின்ல மோசடி நடந்திருக்கு அப்படிங்கறத ஆதார உரிமை நினைஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் மேலும் மேலும் எவ்வளவு உண்மைகள் வெளியில வரப்போதோ தெரியல. அதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மம்தா பானர்ஜியும் அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலையும் இது மாதிரி பிரச்சனைகள் உண்டு. இதே மாதிரி இந்தியா முழுவதுமே மோசடிகள் நிறைய நடந்திருக்கு. அதற்கான ஆதாரங்கள் வருங்காலத்தில் நாம வந்து வெளியில வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து நடக்கிறத நம்ம கவனிப்போம். அதனால இவிஎம் மிஷின் நம்பகத்தனமானது இல்லை, வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவதுதான் சரியான நடைமுறை அப்படின்னு மக்களுக்கு நாம சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.